ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எக்கு பாஸ்தா தான் செய்ய போகிறேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. 1 ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கட்டாயம் சேருங்க. பாஸ்தா வெந்து வரும்போது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு 8 நிமிஷம் பாஸ்தா நல்லா வெந்து வந்த பிறகு தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சுருங்க. கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 100 கிராம் பல்லாரி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கிடலாம். தக்காளி வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் தட்டி தான் சேர்த்துருக்கிறேன். பச்சை வாசனை போனதும் பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் முட்டை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு திருப்பி செகண்ட் டைம் சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.